சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். மகா சித்தர்களோட அருள் உரைகளை கேட்கிற பாக்கியம் பெற்ற உங்களை போன்ற உன்னத ஆன்மாக்களை வரவேற்கிறோம். இந்த தெய்வீக செய்திகள் உங்க காதுகள்ல விழுறதே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுக்கான ஒரு அறிகுறிதாங்க. ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவரின் சித்தன் அருள் 2056 என்ற பதிவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இதுல வரப்போற ஒரு உலகளாவிய ஆபத்தை பத்தியும் அதிலிருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இந்த ஆய்வு மூலமா வரப்போற சவால்கள் பத்தின ஒரு தெரிவும், அதிலிருந்து தப்பிக்க தெய்வீக கதிர்வீச்சை எப்படி அதிகரிக்கலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த பதிவுல சொல்லப்படுற அழிவுகளுக்கு என்ன காரணம்? அந்த ஆதாரத்தின்படி பாத்தீங்கன்னா, அழிவோட முதல் கட்டம் நீரிலிருந்து தொடங்குது. நீரிலிருந்தா? ஆமா, 2025 இலங்கையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு நீர் பேரழிவை இது ஒரு எச்சரிக்கையா காட்டுது. ஓ, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க? அது கதிர்வீச்சில் ஏற்படுற மாற்றங்கள் தான் காரணம். கதிர்வீச்சு மாற்றங்களா? ஆமா, இந்த மாற்றங்களால கடல்ல இருக்கிற சில நுண்ணுயிர்கள் மேகங்களோட கலந்து மழை வழியா நிலத்துக்கு வரும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியா? அந்த நுண்ணுயிர்களால என்ன மாதிரியான பாதிப்பு வரும்? அதுதான் இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அந்த நுண்ணுயிர்கள் மனிதர்களுக்குள்ள மனரீதியான பாதிப்புகளை உண்டாக்கி. மனரீதியான பாதிப்புகளா? ஆமா, மனிதன் மனிதனையே அடித்துக் கொள்ளும் ஒரு சூழலை உருவாக்கும்னு அந்த பதிவுல இருக்கு. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இத கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் கூட இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றாங்களா? ஆமா, அதான் வர. இத கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் கூட இன்னும் மனிதர்கள்ட்ட இல்லன்னு தான் சொல்லப்படுது. அப்போ இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? வழி இருக்கு, நிச்சயமா வழி இருக்கு. அதுதான் தெய்வீக கதிர்வீச்சு. தெய்வீக கதிர்வீச்சு? ஆமா, ஒருத்தரோட உடம்புல இருக்கிற அந்த கதிர்வீச்சோட அளவு தான் அவங்களோட பாதுகாப்பை தீர்மானிக்கும். ஓ, சரி சரி. கதிர்வீச்சு குறைவா இருந்தா அவங்க நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் சுலபமா ஆளாவாங்க. அப்போ அதிகமா இருந்தா? அதிக தெய்வீக கதிர்வீச்சு உள்ளவங்க வணக்கத்திற்குரிய அனுமானம் போல எல்லா தடைகளையும் தாண்டி அழியா புகழோட இருப்பாங்க. ரொம்ப அருமை. அப்போ அந்த தெய்வீக கதிர்வீச்சே அதிகரிக்கிற வழிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். நிச்சயமா, அந்த ஆய்வுல ஒரு 3 முக்கிய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வழி என்ன? முதலாவது, கூட்டு பிரார்த்தனை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அது எல்லாரோட பாதுகாப்பு வளையத்தையும் பலப்படுத்தும். சரி. ரெண்டாவது, சிவபுராண ஓதுறது. உலக நன்மைக்காகவும் மக்களுக்காகவும் சிவபுராணத்தை ஓதும்போது கதிர்வீச்சு அபரிமிதமா அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. சிவபுராணம். மூன்றாவது வழி என்ன? மூன்றாவது வழி, வணக்கத்திற்குரிய பசுவோட பால். பசுவின் பாலா? ஆமா, பசுவோட பால்ல இயற்கையாவே அதிக கதிர்வீச்சு இருக்கு. அது ஒரு சிறந்த பாதுகாப்பு கவசமா செயல்படும்னு அந்த பதிவு சொல்லுது. ஆக, வரப்போன சவால்களை எதிர்கொள்ள பக்தி அப்புறம் ஆன்மீக பயிற்சிகள் மூலமா நம்மளோட தெய்வீக கதிர்வீச்சை அதிகப்படுத்துறது தான் ஒரே வழி, இல்லையா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. இந்த தெய்வீக செய்திய நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இது உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு அவசர செய்தி. ஆமா, இது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இத உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. இந்த வீடியோவை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது. இது ஒரு உலகளாவிய செய்தி. முதல் தர உயர் புண்ணியத்தை நிச்சயமா தேடித்தரும். சித்தர்களோட இந்த அருள் வாக்கை இவ்வளவு பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.